காலிஃப்ளவர் 65 எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு சுடு தண்ணியில் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு காலிஃப்ளவரை வாஷ் பண்ணி எடுத்துருக்கு. இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா லெமன் ஜூஸ், அதுக்கப்புறமா ஒரு முட்டையும் இது மாதிரி உடைச்சு ஊத்திக்கிறேன். இது கூட கொஞ்சமா ஃபுட் கலரும் சேர்த்துக்கிறேன். ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான். இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லாவே கலந்துக்கிறேன். இது கூட 1 டீஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மட்டன் மசாலா, கொஞ்சமா புதினா கொத்தமல்லி இது மாதிரி ஃபைனா சாப் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு கலந்துக்கிறேன். கலந்துட்டு ஒரு 30 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். அதுக்கப்புறமா பேன்ல எண்ணெய் சேர்த்துட்டு கலந்து வச்சிருக்கிற காலிஃப்ளவரை இதுல சேர்த்துக்கிறேன். ஒரு சைடு கோல்டன் ப்ரௌன் ஆயிட்டதுக்கு அப்புறமா லைட்டா திருப்பி போட்டுக்கிறேன். ரெண்டு சைடும் கோல்டன் கிறிஸ்பா மாறிட்டதுக்கு அப்புறமா எண்ணெயில இருந்து எடுத்துடுறேன். கண்டிப்பா இந்த ரெசிபி உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.